கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களின் 4வது நாளாகிய இன்றைக்கு தேவன் நம்மளோடு இடைப்படுகின்ற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நிறைய நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளை பற்றி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வரங்கள் கிரியை செய்யும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா கை காலை பார்த்து அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாதுன்றபடி இதில் என்ன சொல்லியிருக்கு, இன்றைக்கு என்ன கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், ஒருவரை விட நாம் நம்மை மேன்மையானவர்களாக எண்ணாதபடிக்கு மற்றவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவங்கவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரம், அவங்கவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். இதில் பெருமை பாராட்டி கொள்றதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. இது தேவனுடைய கிருபை. சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை நிறையா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு தேவன் இந்த ஆவிக்குரிய பெருமையை எடுத்து போடும்படி உங்களை என்னையும் பார்த்து கூறுகிறார். நான் நான் ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு சகோதரி வந்தா. அந்த பொண்ணு வந்து நானும் என் புருஷனும் பிரிஞ்சிட்டோம், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணணுன்ட்டு வந்தா. அப்போ நான் கேட்டேன்ம்மா, நீ நல்லா ஆனால் ஆவிக்குரிய பொண்ணு, நகையை கழட்டி போட்டிருக்கா, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தா. அப்போ எனக்கு ஆச்சரியம், சின்ன பொண்ணாக இருக்க, நீ நகையை கழட்டிலாம் போட்டிருக்க, எப்படி நீ அவரும் பிரிஞ்சிங்க அப்படின்னதுக்கு அவள் சொன்ன காரியங்கள்லேருந்து தெரிந்து கொண்டது என்னன்னா, அந்த பையனும் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவியில் நிறைஞ்ச பையன், இவளும் ரட்சிக்கப்பட்டவ. ஆனால் 2 பேருமே ரட்சிக்கப்பட்டு நல்லா கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துருந்தவங்க தான். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, திருமணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து அவர் என்ன ஆராதனை செஞ்சாலும் அதில் குறை பேசுறது, என்ன வேதத்தை வாசித்து அவர் தியானம் பண்ணாலும் அதை குறை பேசுறது, அவர் செய்கிற எல்லா செயல்களிலும் இவ தன்னை கம்பேர் பண்ணி நான் தான் பெருசு, நான் தான் அதாவது ஹை, உன்னை விட நான் தான், நீ இதெல்லாம் சொல்கிறது தப்பு. அவர் ஆவிக்குரிய காரியங்களை சொன்னால் இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. உண்மையிலேயே அவர் எப்படி கல்யாணம் முடிச்சார்னா, அவங்க வீட்டில் எல்லாரும் இருந்தான். அப்போ இவர் இந்த பொண்ணை நகையெல்லாம் போட எதுவுமே பொண்ணை கொடுத்தா, ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி எனக்கு வந்தால் போதும், வெறும் பொண்ணை அவர் கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு போய் வேலைக்கு கூட வைக்கல, ராணி மாதிரி வச்சு பார்க்குறாரு. ஆனால் இந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய பெருமை அந்த குடும்பத்தை பிரிச்சது. அது எனக்கு நல்லா அந்த கவுன்சிலிங்கில் தெரிஞ்சது. அவள் பேசுறதுலேயே நான் அதை கண்டுபிடிச்சேன். அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு வேற ஒன்றுமே இல்லை, ஆவிக்குரிய பெருமையில் நீ இப்போ இருக்க. அப்போ பிசாசு உன்னை ஆவிக்குரிய பெருமையில் கொண்டு வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாக பண்ணுவீங்கன்றதுக்காக உங்களை பிரித்து வச்சுருக்கான். இன்றைக்கு நீ உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணு. என்னங்க, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், உண்மையிலேயே நான் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, தேவன் இணைத்தது, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம், தயவு பண்ணி நான் ஊருக்கு வரேங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி உன் புருஷன்கிட்ட பேசி நீ வீட்டுக்கு போய் நீ எல்லாவற்றிலும் புருஷனுக்கு அடங்கி இருன்னு சொல்லி அனுப்புனேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவும் நீ உன் கணவரை குறை சொல்லாத. நீ குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு என்ன ஊழியம் செய்யணுமோ சாத்தானுக்கு ஜாக்கிரதையாக இருந்து உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. எந்த நோக்கத்திற்காய் தேவன் உங்கள் 2 பேரை ஒன்று சேர்த்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அந்த பொண்ணு அந்த வாரமே அவள் நாகர்கோயிலுக்கு போயிட்டா. அவள் கணவனோட போய் அவள் சேர்ந்துட்டா. உண்மையில் பிரியமானவர்களே, அப்போது உன்னை விட நான் பெருசுன்னு என்றது ஆவிக்குரியவர்களையே பிசாசானவன் இப்படி படுத்தி அவன் குடும்பத்தை பிரிக்கிறான். இன்றைக்கும் அநேக கணவன் மனைவிக்கு இடையில சண்டை நடக்கிறது காரணமே என்ன தெரியுமா? உன்னை விட நான் பெருசு, உன்னை விட நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு நான் தான் சமைச்சு போடுறேன், உனக்கு அறிவே இல்லை, நீ எல்லாம் எனக்கு தகுதியே இல்லை, உன்னை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்படித்தான் அநேக பெண்கள், அதுபோல் சில ஆண்களும். இன்றைக்கு அந்த நிலைமை மாற வேண்டும் பெரியமானவர்களே. நம்மளிடத்துல எவ்வளவு பெரிய நல்ல தாளந்துகள் இருந்தாலும், தேவனுடைய அபிஷேகம் இருந்தாலும், ஆண்டவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா அவர் என்னலையே. தன்னைத்தானே தாழ்த்திறன் சீஷர்கள் கால கழுவினாரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை நாம் நம்மளை மேன்மைப்படுத்தாதபடி, நாம் நம்மை தாழ்த்தும்படி இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், உங்களோடு என்னோடு பேசுகிறார். இந்த 4வது நாள் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் முற்றும் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? தாழ்மை என்பது
மாய்மாலத்தில் வராது, உண்மையாக வரணும். என் புருஷன் எனக்கு தலை, அந்த அந்த விஷயம் உண்மையாக வரணும். அவர்கிட்ட நிறைய குறை இருக்கலாம், இல்லாமன இல்லை. ஆனாலும் நீங்கள் உங்களை தாழ்த்தி, நீங்கள் கடவுளுக்கு பயந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் அவர் மனசை மாற்றுவார். நம்ம மாற்றுறதுக்கு நம்ம யார்? மனிதர்களால் நிச்சயமாக கூடாது, ஆனால் தேவனால் கூடும். உங்கள் கணவரிடம் எப்படிப்பட்ட குறை இருந்தாலும் சரி, புருஷன்மார்களே உங்கள் மனைவி எப்படிப்பட்ட குறை இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஒருவருக்கொருவர் உங்கள் குடும்பத்திலேயோ உங்களிடத்திலேயோ சொல்லி சண்டை போடாதபடி, பெருமையாய் உங்களை எண்ணிக்கொள்ளாதபடி, நீங்கள் ரெண்டு பேர் கடவுளுக்கு பயப்படணும், அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுங்க. இன்றைக்கு அப்படி நம்மை தேவன் அழைக்கிறார். நம்மளிடத்துல நம்ம அழகாக பாடலாம், அழகாக இருக்கலாம், நிறையா ஊழியம் பண்ணலாம், நல்ல மெசேஜ் கொடுக்கலாம், என்ன இருந்தாலும் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசலாம். அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பெருமை இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு அந்த பெருமைன்ற அந்த ஆடையை நம்ம கழட்டி போட்டுருவோமா? நமக்கு அது வேண்டாம். அலங்காரம், பெருமை, நம்ம தலையில் கிரீடம் வேண்டாம், எடுத்து கீழே வீசி எரிஞ்சிருவோம். பெருமை என்றால், ஏன்னா நம் தேவன் தலையில் முள்கிரீடம் சூட்டினார்ல. ஏன்? உங்களுடைய என்னுடைய சாபத்தை தொலைக்கும்படியாய் நம் இயேசு கிறிஸ்து தலையில் முள்முடி சூடி எவ்வளோ வேதனை அனுபவித்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்காம நாம் பெருமைன்ற கிரீடத்தை நம்ம தலையில் வச்சுக்கிட்டு இருக்கோமா? அது எவ்வளவு பெரிய துக்கம். தேவன் நம்மை பார்க்கும்போது துக்கப்பட மாட்டாரா? நிச்சயமாக. ஒருவரை விட ஒருவர் தங்களை விட மேலானவர்களாக எண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறதே பிலிப்பியரில். ஒருவரை விட ஒருவர் தங்களை மேலானவர்களாக, நம்மளை விட அடுத்தவங்களை மேன்மையானவர்கள்னு எண்ணணும். அப்போ நம்மளை தாழ்த்தும் போது தான் அது நடக்கும். ஆனால் நம்ம இங்கே மாறி நினைக்கிறோம், அவங்கள விட நான் தான் பெஸ்ட்டு, அவளை விட நான் தான் நல்லா வேலை செய்கிறேன், அவளை விட நான் தான் நல்லா ஜெபிக்கிறேன், அவளை விட நான் தான் உபவாசம் பண்ணுறேன். இல்லை, சபைகளிலும் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற குழுக்களிலும் சிலர் குழுக்களில் இருப்பாங்க. ஆனால் அந்த குழுக்களின் தலைவின்னு சொல்லுவாங்க. தலைவின்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இருக்க மாட்டாங்க. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு இந்த சாட்டர்டே அந்த அப்பம் தெருவிருந்துக்கு முந்தின நாளே ஆயத்தம் பண்ணுவாங்க. எனக்கு அது செய்யணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு இதில் ஊற்றும் போதும் அதை நிரப்பும் போது, அந்த பாட்டில் ஆண்டவருடைய அந்த அந்த திராட்சை ரசத்தை நிரப்பி நம்ம இது பண்ணும்போது, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு ஆண்டவரே இந்த இதை யார் உண்மையாக உண்மை நேசித்து அதை அவங்க எடுத்துக்கொள்கிறார்களோ அப்பொழுதே அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் மறையணும்ப்பா, எல்லா பாவங்களும் மறையணும்ப்பான்னு ஜெபிச்சு நம்ம அதை போய் ஊற்றணும். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு நாள் ரொம்ப காத்திருந்து அவங்கள போய் நான் கேட்டவுடனே ஒரு 4-5 பேர் அங்கன்னு கையை காட்டினாங்க. கடைசியில் ஒரு குழு தலைவியை போய் சந்திக்க சொன்னாங்க. இவங்கள பாரு, அவங்கள பாரு, ஒவ்வொருத்தராக பார்த்தா கடைசியில் அந்த இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மா தான் சரிங்கன்னு அவங்கள போய் நான் பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு நான் வணக்கம் சொல்லி நான் அவங்ககிட்ட நான் என்னை குறித்து நான் பேசி நான் சொல்கிறேன், அம்மா நானும் இதை செய்ய வர்றேம்மா, ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் வர்றேன், இந்த வேலை நான் செய்கிறேம்மா, எனக்கும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் எப்போம்மா வரணும், நான் எப்படி வரணும்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு வார்த்தை கூட பதிலே பேசலை. இப்படி அதாவது அதை அசட்டை பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட அந்த லைனில் உட்காந்துருக்கவங்களோட வரிசையாக போயிட்டாங்க அவங்க. அப்போ நான் பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே, நான் ஆசைப்பட்டேன், உமக்கு சித்தம் இல்லையா? இல்லை, என்ன, ஏன் எனக்கு தெரியலையே. வேதனையோடு நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆம் பிரியமானவர்களே, குழு தலைவியாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவே அந்நேரம் அப்படி நடந்துட்டு இருக்க மாட்டார் இல்லையா? ஆனால் இங்கு சிலரை தலைவர்னு சொல்லி போட்டாங்கன்னா அவங்க தலைக்கால் புரியாமல் ஆடுறாங்க. இன்றைக்கு அது இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது உயர்ந்த இடத்துல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பெரியவன் ஆகணும்னு நினச்சேன்னா நீ ஊழியக்காரன், நீ தலைவன் ஆகணும்னு நினச்சியா நீ ஊழியம் செய்ய, மற்றவனுக்கு நீ ஊழியக்காரனாருன்றாரு. அவர் அப்படித்தான் செஞ்சார். சீசன் காலை கழுவுனாரு. தலைவன் நமக்கு ஆண்டவர் கிறிஸ்து ஒருவரே தலை. அந்த எண்ணம் எல்லாருக்கும், ஒரு பெரிய நான் லீடராக இருக்கேன், இதில் நான் தலைவனாக இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அல்ல.
அதில் தெரியாதவங்க இருக்கலாம், அபிஷேகப்படாதவங்க இருக்கலாம், கொஞ்சம் கீழே ஆண்டவருக்குள்ள இன்னும் சரியா அறியாத ஞானம் இல்லாதவங்க இருக்கலாம். ஆனாலும் அவர்களை வந்து அ மேன்மையானவர்களாய் எண்ணும்படியாய் நாம் வாழ்றது தான் தேவனுக்கு பிரியம். யாரையும் கீழ்த்தரமா நினைக்கிறதோ, தாழ்மையா நினைக்கிறதோ கர்த்தருக்கு பிடிக்காது. இன்றைக்கு இந்த 4வது நாள் நம்ம அதை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இன்றைக்கு நம்ம நினச்சி பார்ப்போம். நமக்கு தெரியும். அதாவது அவங்கவங்க எந்த சூழ்நிலையில் நம்ம அப்படி நடந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் இனி நம் வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைமையில் போனாலும் ஒருவரை விட ஒருவர் தங்களை விட மேலானவர்களாக எண்ணும்படியாய் கணவன் ஒப்பு கொடுக்கணும், மனைவி அப்படி ஒப்பு கொடுக்கணும், பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும், ஊழியக்காரங்க ஒப்பு கொடுக்கணும், தலைவர்கள் தலைவிகள் ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஆம் பிரியமானவர்களே, அநேகர் நாம் மனது மாறுவோம். இன்றைக்கு அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 40 நாட்களும் தவறாமல் பாருங்கள். நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அர்ப்பணித்து இதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் 40 நாட்கள் முடிவில் நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கும். நம்ம அற்புதத்துக்காக, நான் திருப்பி சொல்கிறேன், அற்புதத்துக்காக இதை நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அது நடக்காது. நாம் இதை செய்யும்போது தான் அற்புதம் நடக்கும். அற்புதத்துக்காக நம்ம தேடி வர வேண்டாம். அவர் அசால்ட்டாக பண்ணுற தேவன். நாம் நம்மை தாழ்த்தி இந்த 40 நாட்களும் நம் ஆத்துமாவை தாழ்த்தி தேவன் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் மாறி மறுரூபப்படும் போது நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். God bless you.